சார் திமுக வந்து ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்குறதா சொல்லி ஸ்டாலின் மிகவும் சந்தோஷப்படுறாரு சார். திமுக கூட்டணி மாபெரும் கூட்டணின்றீங்க, அது மாயாஜால கூட்டணி. திமுக 21 கட்சி வச்சுதான் நம்பி இருக்கு இல்லையா? தன்னை நம்பியோ, தன் திட்டங்களை நம்பியோ, 5 ஆண்டு கால ஆட்சியை நம்பியோ இல்லையே. பட்டியலின மக்களை காப்பாற்ற தமிழக அரசு வந்து தவறிடுச்சா சார்? பட்டியலின மக்களா இருந்தா என்ன, பிற்படுத்த மக்களா இருந்தா என்ன, தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தா என்ன, முற்போக்கு சிந்தனையான மக்களா இருந்தா என்ன, யாரா இருந்தா அவங்களுக்கு என்ன சார்? திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றத வரலாறு இருக்கா சார்? இல்ல, அது நல்லது செஞ்சா தானே அப்படி வர முடியும். ஆனால் அதிமுக வரலாறுகள் பல உண்டு. 28 தொகுதியில காங்கிரஸ் வெற்றிக்கு திமுக பாடுபடுமா சார்? திமுக வந்து காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டு கொடுத்தாலே திமுக தோக்க போகுதுன்னு. ஸ்கூல்ல ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசி ஒரு மாணவன் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார் சார். எக்ஸாம் எழுதின மாணவர். தமிழக அரசு வந்து காவல்துறைக்கு சவால் விடுற மாதிரி சம்பவங்கள்லாம் டெய்லி நடக்குதே சார். இல்ல சார், அதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கவலைப்படுறீங்க சார்? மக்களை காப்பாற்ற தானே சார் ஆட்சி. அது எதுக்குன்னு கேக்குறேன். மக்களை ஏன் காப்பாற்றணுங்கிறேன். நான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறேனே. வேங்கை வயலுக்கு சிபிஐக்கு இன்ன வரைக்கும் மாத்தாம இருக்காங்களே, அதுதான் எங்கள் கேள்வி. சிபிசிஐடி ஒரு ஆய்வு தகவலை தமிழக அரசுக்கு கொடுத்துச்சுல, அதுக்கு நீங்க முதல்ல போய் நன்றி சொன்னீங்கல்ல. சிபிஐ அமைச்சிட்டீங்க, நன்றி சொன்னீங்கல்ல. சிபிஐ ஏன் அமைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என்றைக்காவது கேட்டாரா விசிகாவின் தலைவர்? விஜய் பற்றி சமீப காலமா பல்வேறு தகவல் வந்துச்சு சார். நேற்று அதை உறுதிப்படுத்துற மாதிரி வந்து கார்ல இருந்து இறங்கி வந்திருக்காங்க சார். விஜய், நடிகர் விஜய் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். கட்டிய மனைவி கண்கலங்கினாலும் கவலைப்பட மாட்டோம். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் செத்து போறாங்களே, அதை போய் நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா நான் தான் முதலமைச்சர். ஆனா என்னன்னா, தமிழ்நாடு ஒரு சின்ன நாடு, ஒரு மாநிலம் தானே. உங்களுடைய புகழுக்கு 2029 நரேந்திர மோடியை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருங்கன்ற. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக வந்து ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்குறதா சொல்லி ஸ்டாலின் மிகவும் சந்தோஷப்படுறாரு சார். இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதிமுக எத்தனை இடங்கள்ல சார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்? திமுக கூட்டணி மாபெரும் கூட்டணின்றீங்க, அது மாயாஜால கூட்டணி. ஏன்னா இந்தியா முழுவதும் ஆட்சி அமைப்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் பாரதிய ஜனதா கூட்டணி 23 கட்சிகளை வச்சு ஆட்சி அமைச்சார். அது இந்தியா முழுவதுக்கும் ஒரு 23 கட்சியை வச்சு ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் ஒரு நல்லாட்சி கொடுத்த திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு 21 கட்சிகள், 21 கட்சிகளை வச்சு திமுக 21 கட்சியை வச்சு தான் நம்பி இருக்கு இல்லையா? தன்னை நம்பியோ, தன் திட்டங்களை நம்பியோ, 5 ஆண்டு கால ஆட்சியை நம்பியோ இல்லையே. ஆகையினால இங்க கூட்டணியா அப்படிங்கிறது பார்ப்பதை விட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கா சார்? என்ன சார் கூட்டணி? என்ன கூட்டணி? பல பேர் ஒண்ணு சேர்ந்தா அது கூட்டணி. அந்த கூட்டணியினால என்ன பயன் நாட்டிற்கு? அப்பா 21 கட்சி வச்சிருக்காங்கப்பா, 10 லட்சத்தி நாம 65,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய கூட்டணி பாருங்க. இதெல்லாம் வளர்ச்சிக்காக எது பயன்படவில்லையோ. ஒரு நாள் முழுவதும் கணவர் வேலைக்கு போகிறார், ஆனால் வீட்டிற்கு வரும்போது வெறும் கையோடு வருகிறார் என்றால் கணவர் வேலைக்கு போறாரா, எங்க போறாருன்னு என்ன தெரியும்? அது மாதிரிதான் திராவிட மாடல் திமுக அரசாங்கமும் கூட்டணி என்பதை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் பார்க்குறேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெற்றுட்டே வருது சார். குறிப்பாக நாங்குநேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு.
பட்டியலின மக்கள் மீது தாக்குதல், தொடர்ந்து சிவகங்கையில நேற்று இடைக்காட்டூர், இன்னைக்கு மானாமதுரை சார். இது வந்து பட்டியலின மக்களை காப்பாத்த தமிழக அரசு வந்து தவறிடுச்சா சார்? இல்ல அவங்களை ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? கூட்டணி இருக்குல்ல சார். சார் அவங்க ஜெயிக்க போற கூட்டணி. பட்டியலின மக்களா இருந்த என்ன, பிற்படுத்த மக்களா இருந்த என்ன, தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்த என்ன, முற்போக்கு சிந்தனையான மக்களா இருந்த என்ன, யாரா இருந்தா அவங்களுக்கு என்ன சார்? ஒரு அரசு என்பது என்ன? ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும், உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குமேயானால் இத்தனை கட்சி கூட்டணி தேவையில்லையே, தனியாவே நின்று போயிடலாமே சார். திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றதா வரலாறு இருக்கா சார்? இல்ல அதுக்கு அதுக்கு அது நல்லது செஞ்சா தானே அப்படி வர முடியும். ஆனால் அதிமுக வரலாறுகள் பல உண்டு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல அப்படி இப்படி அப்படி ஏதோ ஒண்ணு, அதான் மாயாஜால கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ இன்னைக்கு வந்து அரக்கோணம் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசி ஒரு மாணவன் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார் சார். எக்ஸாம் எழுதின மாணவன். தமிழக அரசு வந்து காவல்துறைக்கு சவால் விடுற மாதிரி சம்பவங்கள்லாம் டெய்லி நடக்குதே சார். இது மு.க.ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா தெரியாம இருக்கா சார்? இல்ல சார், அதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கவலைப்படுறீங்க சார் மக்களை காப்பாத்த தானே சார் ஆட்சிக்கு அது எதுக்குன்னு கேக்குறேன். மக்களை ஏன் காப்பாத்தணுங்கிறேன். நான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறேனே சார். ஒரு விஷயம், அரசியல் வாழ்க்கையை விடுங்க, அதிகார மையத்தை எடுங்க. போன மாசம்தான், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்வண்டி ரயில் நிலையத்துல பயணம் செஞ்ச ஒரு பையனை என்ன பண்ணாங்க? அடிச்சு அவனை சித்திரவதை பண்ணாங்க. எங்க நடந்துச்சு? திருத்தணியில நடந்துச்சு. இன்னைக்கு அரக்கோணத்துல என்ன நடந்திருக்கு? நாட்டு வெடிகுண்டு. எங்க சார்? ஊருக்குள்ள இல்ல, பொது இடத்துல இல்ல, கோயில்கள் அல்ல, தர்கால் அல்ல, மசூதிகள் அல்ல. ஆனால் படிக்கக்கூடிய குழந்தைகள், நாளைய தலைவர்கள் உருவாகக்கூடிய இடம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடத்துல நாட்டு வெடிகுண்டு நடக்கிறது, போடப்படுகிறது, வீசப்படுகிறது. நாங்க தான் சார் ஜெயிப்போம் அப்படின்னா என்ன சார் இது? இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் இப்படியா சார் பார்ப்பாங்க? அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இது வேலூர்லயும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரை அல்லது டிஐஜிய எவ்வளவு நேர்மையான ஆளை போட்டிருந்தீங்கன்னா இப்படி நடக்கும். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். சார் இப்போ வந்து பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு சார். கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஸோ இதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணல. ஈரான்ல கமேனின்னு ஒரு தலைவரை கொன்னதுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாரு சார். சார் உலகத்தில் எங்கு நடந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசலாம், ஈரான்ல நடந்ததையும் பேசலாம். ஆனால் நீங்க ஈரான்ல நடக்கிறத பேசக்கூடிய நீங்க இங்க நடக்கிற அரக்கோணத்துல நடக்கிறத பேச மாட்டேங்கிறீங்களேன்னு தான் எங்களுக்கு கேள்வி. வேங்கை வயலுக்கு சிபிஐக்கு இன்ன வரைக்கும் மாத்தாம இருக்காங்களே, அதுதான் எங்கள் கேள்வி. சிபிசிஐடி ஒரு ஆய்வு தகவலை தமிழக அரசுக்கு கொடுத்துச்சுல, அதுக்கு நீங்க முதல்ல போய் நன்றி சொன்னீங்கல்ல. சிபிஐ அமைச்சிட்டீங்க, நன்றி சொன்னீங்கல்ல. சிபிஐ ஏன் அமைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என்றைக்காவது கேட்டாரா பிசிகாவின் தலைவர்? உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். திமுக ஜெயிக்கணும், எல்லா மக்களும் தோக்கணும். அப்படித்தான் இன்னைக்கு அரசியல் நிலவரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். விஜய் பற்றி சமீப காலமாக பல்வேறு தகவல் வந்துச்சு சார். நேற்று அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து கார்ல இருந்து இறங்கி வந்திருக்காங்க சார். இது தொண்டர்கள் எப்படி சார், எந்த மனநிலைமையில சார் பார்ப்பாங்க அதை? நீங்கள் தொண்டர்களும் கேட்டதே தப்பு. விஜய் ரசிகர்கள், விஜய் நடிகர் விஜய் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிறதா? என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பார்க்கிறதா? கோர்ட்ல கேஸ் இருந்தா என்ன, அங்க நம்ம போவோம். இந்த உலகத்துக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல போறீங்க?
சட்டத்தை மதிக்க மாட்டோம். கட்டிய மனைவி கண்கலங்கினாலும் கவலைப்பட மாட்டோம். பெத்த பிள்ளை எங்கிருக்கிறார்கள் என்றே பார்க்க மாட்டோம். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் செத்து போறாங்களே, அதை போய் நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா நான் தான் முதலமைச்சர். படத்துல ஓகே, நிஜத்துல அது நடக்குமா அப்படின்றத மக்கள் ரொம்ப யோசித்துட்டு இருக்கிறாங்க. விஜயா இப்படி பண்றார், நம்ம விஜயா இப்படி பண்றார், உங்க விஜய் தான் அப்படி பண்ணுவார். விஜயை பற்றி தெரியாதவர்கள் அவர் பின்னாடி கூடுகிறார்கள். விஜயை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகுகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்குறேன். சார் இப்போ காங்கிரஸ் கூட்டணி தாவேகா கூட்டணி கூட இணையும் நினைச்சு காத்திருந்தார் சார் விஜய். இப்போ அவருக்கு முழுவதும் ஏமாற்றம் தானே சார்? அது அரசியலில் நடக்கிறது சகஜம் தானே. அரசியலில் எடுத்த உடனே 10வது மாடிக்கு போகணும்னா லிஃப்ட் கூட, மின் தூக்கி கூட முதல் மாடி நின்றுட்டு, 2வது மாடி நின்றுட்டு, 3வது மாடி நின்றுட்டு தான் கடைசி தான் 10வது மாடிக்கு போகும். ஆனால் நடிகர் விஜய் எடுத்த உடனே நாட்டின் முதலமைச்சராக வர்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறார். நான் அவருக்கு வாழ்த்து தான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, தமிழ்நாடு ஒரு சின்ன நாடு, ஒரு மாநிலம் தானே. உங்களுடைய புகழுக்கு 2029 நரேந்திர மோடியை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருங்கன்றாங்க. பாவம் எடப்பாடி பழனிசாமி, பாவம் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம், இவங்கெல்லாம் 70 வருஷம் அரசியலிலே இருந்து போராட்டங்கள், மிசா, சித்திரவதை, அவமானங்கள், ஏளன பேச்சுக்கள், போஸ்ட் ஒட்டி, கரவெட்டி கட்டி, மைக்கில் பேசி, தலைவர்களை காத்திருந்து கூட்டிட்டு வந்து இவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க. ஆனால் நடிகர் விஜய் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் மேலே எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்கேயுமே முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே இல்லை. ஆகையினால சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் அப்போதைக்கு வெற்றி பெறலாம், நீண்ட காலத்துக்கு தோல்வியும். ஸோ இப்போ அவர் கலந்துக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு தொடர் அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்கு சார். இந்த ரசிகர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியலன்னா அவர் எப்படி சார் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி புரிகிற அந்த நினைப்புக்கு வருவார் சார்? அவரையே அவர் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அது தனிப்பட்ட விமர்சனங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீ தனிப்பட்ட மனிதர், வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தனிப்பட்ட மனிதர். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் அதை கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் உங்கள் வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டுமே ஒழிய உங்கள் செயல்களால் மக்களை காயப்படுத்துறீங்க. மாறாக சில தவறான கருத்துக்களை 2 தரப்பினரும் பரப்ப விடுகிறார்கள். அது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் பார்க்குறேன். சார் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ இழுபறியில் கூட்டணி அமைச்சாங்க சார். இப்போ அந்த அமைச்ச இதில் 28 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றிக்கு திமுக பாடுபடுமா சார்? திமுக வந்து காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு கொடுத்தாலே திமுக தோக்க போகுதுன்னு அர்த்தம். 1980களில் 114, 117, 117 சீட்டுகள் கொடுத்தாங்க, காங்கிரஸ் தோத்துச்சு. 2011 காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சி 63 சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் திமுகட்டிருந்து 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வாங்கி நின்றாங்க. திமுக தோத்துச்சு, எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்துச்சு. 2021 25 சீட்டு கொடுத்தாங்க. 2026 28 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்கன்னா இது பயத்தை தவிர வேற என்ன இருக்கு? காங்கிரஸ் இவ்வளவு இழுபறி கொடுத்தாங்களா சார்? காங்கிரஸ் வெளில அமைச்சு திமுக அவ்வளவு தைரியமா இருந்திருந்தா போட்டி போட வேண்டியதானே சார்? அவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் 21 கட்சியே தேவையில்லையே, தனிச்சே போட்டி போட்டுக்கலாமே. நம்ம தான் நாட்டில் எல்லா இடத்துலையும் கடனை வாங்கிட்டோம், விலைவாசியை உயர்த்தி விட்டுட்டோம். ஒரு புறம் போராட்டம், இன்னொரு புறத்தில் இன்னைக்கு பாருங்க விஓஓ போராட்டங்கள், கிராம நிர்வாக அலுவலர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், எல்லா போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நம்ம போராடாம பார்த்தீங்களா, நான் தாவேக்காவுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்களுடைய வேல்யூவை கூட்டிக்கிட்டு 25 சீட்டு வாங்கியே 2021 18 தான் ஜெயிச்சாங்க. இப்போ 28 சீட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தாவேக தலைவர் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டார் சார். இது முடிக்க எந்த கட்சியும் போய் இணையல சார். ஏன் சார்? அது தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் சார். ஏன்னா அந்த கட்சியே இது வரைக்கும் இப்போ தான் தேர்தலே நிற்க போகுது சார். பேரறிஞர் பெருந்தை அண்ணா ஒரு பெரிய அறிவுஜீவி. ஆனால் அந்த அறிவுஜீவியே 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அப்படிப்பட்ட ஒரு மூலக்காரர் சிந்தனையாளன் பிறப்பான் என்று சொல்லப்பட்ட மூதறிஞர் ராஜாஜி இந்திய நாட்டில் வெள்ளைக்காரர்களால் கவர்னர் ஜெனரல் பதவி கொடுத்தவர். நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தில் 2 பேர் தான் இலாக்கா இல்லாத மந்திரியாகவே இருந்து இறந்தார்கள். ஒன்று மூதறிஞர் ராஜாஜி, கேபினட் அந்தஸ்து, ஏன்னா அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்ததுனால. அடுத்து திரு முரசொலின் மாறன். ஆகையினால இந்த இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்து அன்றைக்கு இருந்தவர் தான் மூதறிஞர் ராஜாஜி. 7 கட்சியோட கூட்டணி வச்சார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. 52 தேர்தலில் நிற்கலை, 57 நிற்கிறாரு, 15 சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு 62 திமுக நிற்கிது, 50 சட்டமன்ற உறுப்பினர் 2வது தேர்தலில். அதற்கு பிறகு 67 3வது தேர்தல், 138 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 3வது முறைதான் ஆட்சி அமைத்தார். 3வது சட்டமன்ற தேர்தலை சந்திச்சுதான் மொழிக்காக, இனத்துக்காக ஆங்கில புலமையும் தமிழ் புலமையோடும் வாழ்ந்த தமிழறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாடு 3வது தேர்தலில் தான் சந்திச்சு நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சு. நம்ம தலைமை விஜய் தேர்தலே நிக்காம ஜம்ப் ஆகி, இது என்ன சர்க்கஸா? ஆகவே அரசியல் அவர்களுக்கு ஒரு காட்சி மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, அது பெரிய கண்ணீர் கதை. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு சார். அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் வருங்காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது அவர் எதிர்க்கட்சி ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் அண்ணன் செல்வ பெருந்தகை எத்தனை கட்சி மாறி இருக்கிறாருன்னு அவர் சொல்லிட்டு இப்போ இருக்கிறது 4வது கட்சி 5வது கட்சியா எங்களுக்கு தெரியல. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரே கட்சியில் தான் 50 ஆண்டு காலம் பயணப்படுகிறார். ஆளுங்கட்சியா இருந்தா கரவேட்டியை மாத்திக்கிறது, எதிர்கட்சியா இருந்தா வேற கட்சிக்கு போறது. அந்த பண்பு அதிமுகவில் எந்த தொண்டனுக்கும் இல்லை, உண்மையான தொண்டனுக்கு. ஆகையினால எதிர்க்கட்சி தலைவரை அவர் செஞ்ச சாதனைகளை உங்களால் செய்ய முடிஞ்சிச்சான்னு கேள்வி கேட்டா, இல்ல அவர் எதிர்கட்சியாவே வர முடியாது. இப்ப நீங்க எதிர்கட்சியா இப்போ 7.5 ஒன்று கொண்டு வந்தார்ல தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதை 10% ஏன் மாற்ற முடியல? அதை அண்ணன் செல்வ பெருந்தகை ஏன் கேட்க முடியல? ஆகையினால இவர் வர முடியாது, அவர் வர முடியாது, இந்த ஜோதிடம் ஆருடம் சொல்ல தேவையில்லை. நான் இப்ப கேட்கிறேன், ஏன் காங்கிரஸ் அடம் பிடிச்சு திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கினாங்க தெரியுமா சார்? எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு காங்கிரசுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகிறது பாராளுமன்றத்தில். அதனால இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சும்மா அப்படியே தாவேக்கா இருக்குன்னு ஒரு பூமை காட்டி அப்படி வந்திருக்காங்களே ஒழிய, அவர்கள் கட்சியை அவர்கள் பலப்படுத்தட்டும், அதிமுக கட்சியை அதிமுக தொண்டன் பலப்படுத்துவான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.